சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்த சித்தத்துக்குள்ளே எல்லா உருவமும் வரும். எதை யார் யார் நினைக்கிறா அந்த உருவமெல்லாம் வரும். சிவலிங்கம்ங்கிறது உருவ நிலை. முதல்ல அருவமும் உருவமும் ஆன நிலை இருக்கே, அதுதான் சிவலிங்கம். அதாவது நவந்தரு வேதம் ஏக நாயகனே நடிப்பன். 9 விதமான வடிவத்தில் சிவபெருமான் காட்சி தருவான். அருவ நிலை 4, உருவ நிலை 4, உருவ நிலை 1. உருவ நிலை தான் சிவலிங்கம். நீ இந்த விநாயகருங்கிற உருவ நிலையை வைத்து கொண்டாலும் அடுத்த ஸ்டேஜ் சத்தத்திலுள்ள சிவலிங்கம் உருவமான ஒரு நிலையை காட்டிட்டு அப்புறம் என்ன பண்ண சிவங்கிற வெட்ட வெளியில் எந்த விதமான வடிவமும் இல்லாத ஒரு நிலை. அந்த நிலை வரும் பொழுது உங்களுக்கு வெறும் நிறங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிற அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. முந்தா நாள் நேற்று எழுதியிருக்கிறான் ஹிந்துவில் டிஎன்ஏ மாத்திரத்துக்கு ஒரு ப்ளூ லைட் பயன்படுதுன்னு எழுதியிருக்கிறான். ஔவையார் சொல்கிறாங்க நீலமேனி ப்ளூ லைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா வடிவங்களும் நீங்கள் முறைப்படி இந்த மந்திரத்தை படிக்க உங்களுக்கு அவங்க காட்டிடுவாங்க. விநாயகரே காட்டிடுவார். இந்த நிலை உனக்கு உண்டு, இந்த நிலை உண்டு, இந்த நிலை உண்டு என்று சொல்லி அவர்களே காட்டி கொடுத்துருவாங்க. அதனால் விநாயகர் அகவல் முழுவதும் யோக மார்க்கத்தில் உள்ள நூல். அந்த யோகத்தில் விநாயகர் இதெல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சேரமான் பெருமாள் நாயனார் முன்னாடியே கிளம்பி போகிறாங்க கைலாயத்துக்கு. இந்த அம்மா அது பாட்டுக்கு மெதுவாக படிச்சிட்ருக்கு. என்ன பண்ணுது? தும்பிக்கையில் தூக்கி கொண்டு விட்டுடுது. அதனால் எல்லா விஷயங்களும் நடக்கும். இதை படிக்க இதை பயிற்சி பண்ண சித்தத்துள்ள சிவலிங்கத்தை காட்டுறது எல்லா உறுதிங்க. கடைசியில் வெற்றிடமாக இந்த ஸ்பேஸ் உருவாகுது பாருங்கள். ஸ்பேஸ் உருவாகுது இல்லை, ஒன்று ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கிட்டே இருந்தது பல லட்சம் கோடி ஆண்டுகள். இறைவனுடைய சங்கல்பம் தோன்றுறது உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு. சிருஷ்டி பண்ணும்போது பஸ்ட் ஆகுது. எது வருது? சக்தி, டைனமிக் எனர்ஜி உருவாகுது. உடனே வெடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு பெரும் சத்தம், அந்த சத்தம் ஓங்காரம். பெரிய ஒலி லைட்டு, அந்த சத்தம் முருகன். புரியுதா? பிரபஞ்சத்தினுடைய தொடக்கத்தில் வந்தது முதல்ல விநாயகர் வந்தார். என்னன்னு கேட்டால் சவுண்டு. முருகன் வந்தார், லைட். இதெல்லாம் தோன்றுது. அதைத்தான் இங்கே இந்த உருவங்களெல்லாம் உள்ளத்துக்குள்ளே ஒரு பிரளயம், ஆன்மீக பிரளயம் ஏற்படும் பொழுது இதெல்லாம் கொண்டு காட்டிடுவாங்க. இது மட்டுமல்ல, அந்த 25 விதமான சிவ வடிவங்களும் அதில் தோற்றம் வந்துடும். எல்லா தெய்வ காட்சியும் அதில் வரும். முக்கியமாக எடுத்த உடனே பாம்பு தான் நிறைய பேருக்கு கனவுல வருது. சில பேருக்கு முன்னாடியே பாம்பு நிற்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் தொடக்க நிலை. தொடர எல்லா காட்சிகளும் கிடைக்கும் சார். மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா என்ன போல் வயசாகிடுச்சு. இப்போ போய் நான் இதெல்லாம் நினைக்கிறேன் ரொம்ப. அதுக்கு நான் என்ன தகுதிப்படுத்திக்கணும், என்னெல்லாம் செய்யணும்? ஏன்னா அடிப்படை குணங்கள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கே தெரியும். நானும் மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னு நினைக்கிறேன். பக்த மீரா, ஆண்டாள் மாதிரிலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னை எப்படி தகுதிப்படுத்திக்கிறது, எதென்னலாம் செய்யணும்? நான் வயசும் ஆயிடுச்சு, இளமையும் போயிடுச்சு. இப்போ என்ன தகுதிப்படுத்திக்கணும்? அதாவது இந்த வயதுலேயும் பெண்கள் நீங்கள் இன்னும் ஒரு அடிமைத்தனமாக சிந்திக்கிறீங்களே, அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. உட்காருங்க. அதாவது
மரணமில்லா பெருவாழ்வு ஆணுக்கோ பெண்ணுக்கோ உள்ளதல்ல, ஆன்மாவிற்கு உரியது. ஆன்மாவே பெண் ஆன்மா ஆன்மா பிரிக்கிறதில்ல, எல்லாரும் அதற்கு தகுதி உடையவர்கள் தான். ஆன்மாவில் உங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆன்மா வந்து அந்த உள்ள ஆத்மான்னு வடமொழியில் சொல்கிறோம், சைவ சித்த ஆன்மான்னு சொல்கிறோம். அது ஆணா பெண்ணான்னு யாருமே வரையறுக்கலை. இப்போ சுப்பிரமணியன் சார் இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னா அது ஆணா பெண்ணான்னு சொல்லலை. அதுக்கு எந்த வடிவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வந்து இங்கே உள்ளே வந்திருக்கு. அது அழிவற்ற நிலையை பெற வேண்டும். புரியுதா? அதுக்கு இப்போ இது உடம்புக்குள்ளே வந்துருச்சு. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விரும்புகிற காலம் வரையில் இந்த உடம்பை வைத்து கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? விரும்புகிற காலம் வரைக்கும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். வேணாட்டி இதை தூக்கி போட்டு வேற ஒரு உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டு அப்பவும் அழிவில்லாத மரணம் இல்லாத நிலையை நிச்சயம் நீங்கள் அடைய போகிறீங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இது கணவன் மனைவியை இவர் பிள்ளைகள் எல்லாம் நினைக்கிறீங்க. எங்கள் பேரன் சமீபத்தில் வந்திருந்தான். அவனுக்கு ஒரு பொம்மை பயங்கரமாக அழுதான். உலகியல் பற்று நல்லா இறுக்க பிடிச்சிக்கிட்டான். நல்லா தூங்குனான். தூக்கத்தில் தானாக விட்டு விலகி போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் இருக்க பிடிச்சிருந்த பொம்மை உங்கள் அறியாமல் தானாக விலகி போயிட்டுது. அது மாதிரி அம்மா தானாக எல்லாத்தையும் விலக்கிட்டு மரணம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த எண்ணம் ஒன்றே போதும் உங்களை ஓய்வு பெற வைக்கும். புரியுதா உங்களுக்கு? திருவருளும் குருவருளும் இருந்தால் நிச்சயம் நடக்கும், கவலைப்படாது. பெண்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு உண்டாங்கிறது அவங்களுடைய கேள்வி. நிச்சயமாக பெண்களும் அதுக்கு தகுதி உடையவர்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் உடச்சி பேச முடியாது. எந்த சாஸ்திரமும் உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. நீங்கள் வேத மந்திரம் சொல்லக்கூடாது, யாகசாலைக்குள்ளே வரக்கூடாது. இது பட்டியல் போட்டால் நாளைக்கு பேப்பரில் போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை நிலைநாட்டுவதற்கு தான் அம்மா தான் இங்கே வா, நீ வா, நீ என்னுடைய மகள், கருவறைக்குள்ளே போ, உன்னை எந்த தீட்டு எதுவும் பண்ணாது. நீ மந்திரம் அந்த மந்திரத்தை தான் சொல்லணும் இல்லை, நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன், இந்த மந்திரத்தை சொல்லு, அதற்கு பலன் உண்டுன்னு அம்மா சொல்லுது. நீ வந்து வேளாளர், அது எந்த ஜாதியும் வேண்டாம், எந்த மதம் வேண்டாம், நீ என்னுடைய மகள், நீ உள்ளவா. புரியுதா உங்களுக்கு? ஆண்கள் தான் இருமுடி ஏந்திக்கிட்டு ஐயப்பனை போய் பார்க்கணும்னு, அந்த ஐயப்பனுக்கு பெண்களை பிடிக்காதா? கவலைப்படாது, நீ என்கிட்ட வா, இருமுடி செலுத்த நான் ஏற்றுக்கிறேங்கிற அம்மா. புரியுதா உங்களுக்கு? ஏன் கும்பாபிஷேகத்தை நான் தண்ணி ஊற்றினா தான் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொன்னதை அம்மா சொல்கிறா. மகளே நீ வா, உன்னோட 4-5 பெண்களை சேர்த்துக்கொள், அந்த கலசத்தில் ஊற்று, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இது புரட்சி இல்லை, புரட்சி இல்லை, அந்த வைதிகத்துக்கு எதிர்ப்பானதும் அல்ல. என்னன்னு கேட்டால் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். பெண்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. புரியுதா? வீட்டில் குழந்தை இருக்குது, நீங்கள் தீட்டு காலம் அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காமல் விட்டுறீங்களா? அந்த குழந்தைய அணைச்சி வைக்காமல் விட்டுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா? அது மாதிரி தான் அம்மா வந்து உங்களை எல்லாம் அரவணைச்சு கொண்டு போகிற. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? மந்திரம் சொல்கிறதுக்கு உரிமை இல்லையே. நீங்கள் மந்திரம் சொல்லலான்னு அம்மா சொல்கிறாள். இந்த அந்த அம்மா இது எந்திரி, அந்த பேர் எந்திரி, நீ தான் ஒன்று தான். பாலக்கால் போட்டது யார் இதுக்கு கட்டுறதுக்கு? உன்னை கைம்பண்ணுன்னு சொல்லி யாருமே உரிமை கொடுக்கலையே. விதவை அதை போட்டால் அந்த யாகத்தை நடத்திக்கு பாலக்கால் போட்டால் நடக்காதுன்னு சொன்னேன். அந்த அம்மா வச்சு தான் நடத்தின இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கேன் உள்ள இல்லையா? விதவைகளும் இங்கே நீ போய் ஒரு வெள்ளை உடையை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் இல்லை, தலையை மொட்டையடிச்சுக்கணுங்கிறது இல்லை. நீ வா, விதவையும் என்னுடைய மகள் தான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வழிபாடு, இது எனக்கு வழிபாட்டுக்குரிய இடம் இல்லை, இந்த அவங்கெல்லாம் இருக்காங்க, கூட்டிகிட்டு வந்து பெண்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். வந்து வா, கூட்டு பெருக்கு, அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும். நேற்று இவர் பேசுகிறாரு, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, காதில் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், காதில் இருக்க இது வந்து பொத்துன்னு ஒரு 5 அடி தள்ளி வந்து விழுகுது.
காதில் அந்த அளவுக்கு அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். புரியுதா உங்களுக்கு? இது மரபுப்படி உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அம்மா வந்து தான் இந்த உரிமையெல்லாம் கொடுக்குது, பயன்படுத்திக்கணும். புரியுதா? இல்லாட்டி நீங்கள் அவ்வளோதான் வீட்டிலே இருந்துட வேண்டியதா. அடிமை தான் அடிமை. அந்த அடிமை புத்தியை தூக்கி அந்த பக்கம் போடுங்க முதல்ல. பெண்களுக்குரிய சுதந்திர எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது நான் என்ன கேள்வி கேட்க போகிறேனோ, நமக்கு என்ன கேள்வி கேட்க போகிறோன்னு சாமிக்கு தெரியாது. எந்த கேள்வி நானும் இங்கே சாமிகிட்ட பேசலை, இங்கே வந்து தான் முடிவு பண்ணி கேள்விப்பட்டது, நான் குறித்தது. எந்த அளவுக்கு ஞானம் இருந்து, அதாவது என்னதான் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த வயதில் இவ்வளோ நினைவாற்றலோடு இவ்வளோ விஷயங்களை ஞானத்தோடு நமக்கு வழங்கியது மிகப்பெரிய அருள்மலை அவங்க. அதாவது திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஞான சுரங்கம் அவர்கள். அவருடைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய புண்ணியம். அவருக்கு எங்களுடைய எல்லாருடைய சார்பிலும் மிகுந்த கருவோடையோடு அவருக்கு நாம் நன்றியோடு செலுத்துவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிருந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த ஞானபீடத்தில் சபதியாக மிக சிறப்பாக பணிபுரிந்து பெருமை சேர்த்த திரு மனோகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவருக்கு சிறப்பு செய்ய மரியாதைக்குரிய திருமதி கண்ணன் அவர்களை, ராமன் காப்பகத்தினுடைய உரிமையாளருடைய துணைவியார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அடுத்ததாக இந்த சித்தரோடி என்கின்ற இதற்கு ஒளிப்பதிவாக மட்டும் இல்லாமல் இயக்குனராக இருந்து மிக அற்புதமாக பணியாற்றி தொடர்ந்து வாரம் வருவதற்கு காரணமாக இருந்த, நிறைய படங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற, நிறைய பாடல்களை இயக்கி கொண்டிருக்கின்ற இயக்குனர் மணிவாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் அருமை நண்பர். ஏன்னா போனது ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிறைய ஒளிப்பதிவு வருவாங்க, ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செஞ்சக்கூடிய அம்மாவோட இதை வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க காவேரி கரையில். அதற்கு ஒளிப்பதிவாக இருந்த சுதாகர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திருவாளர் சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கி, உதவி இயக்குனர் அருமை நண்பர் ராகவாமூர்த்தி அவர்களுக்கு நண்பர் அபுதாபி பதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அதாவது நம்ம ஓசியில் வந்து சாமிகிட்ட இது பண்ணிடக்கூடாது, இவ்வளோ கருத்து வாங்கிக்கூடாது. நம்ம ஏதாச்சும் சாமிக்கு நினைவு பரிசு கொடுக்கணும்ல, அந்த நினைவு பரிசை கொடுத்துரும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா சாமி வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு விதமாக உருவாக்குவாங்க. ஆனால் சாமி ஒரு பேச்சாளரே உருவாக்கிட்டாங்க, அருமைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களை. ஏன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாருங்கிறது எனக்கு எப்படி பேசினாருங்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சாளருக்குரிய அளவுக்கு மிக அருமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவராக விளங்கியிருக்கின்றார். தினம் தினம் ஸ்ரீமத் பாகவதம் படித்து வருகிறோம். அம்மாவுடைய ஒரு அற்புத ஒரு ஏற்பாடு அது. அதுக்கு பேர் தான் சத்சங்கம்ங்கிறது. அது அம்மா ஏற்படுத்தி நம்மளை எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்துகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எல்லாரும் சோர்ந்து போயிருப்பீங்க. அவங்களுக்கு மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது. நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இந்த வலது மூக்கை மூடி இடது மூக்கு வழியாக நன்றாக மூச்சை இழுக்கவும், இழுத்த மூச்சை வலது மூக்கு வழியாக விடவும், மீண்டும் இழுத்து இடது மூக்கு வழியாக விடவும். 3 சுத்து 5 சுத்து செய்யலாம். வீட்டுக்கு போய் நிச்சயம் காலை மாலை செய்ய வேண்டும். உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைக்கும் தீர்வு மூச்சு தான். இப்போது எல்லாரும் நான் ஓம் சொல்கிறேன், என்னோட சேர்ந்து சொன்னால் போதும். ஓம் சக்தி. இங்கே வந்திருக்கும் அனைவரும் வேள்வியிலே கலந்து கொண்டு மன நிறைவோடு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்குள்ளே உள்ள பரமாத்மா என்ன நினைக்கிறார்? நீ மிக உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறாரா? ஆமாம், நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு போவார்.
இல்லை நாம் தவறு செய்யும்போது எப்படி தவறு செய்கிறோம்? இந்த ஜீவாத்மாவை கொண்டு தவறு செய்கிறோம். அப்போ பரமாத்மா நமக்குள்ளே எப்படி இருக்கார்? கருணாமூர்த்தியாக இருக்கார். இப்போ அவர் என்ன செய்கிறார்? எப்பா என்ன வேணும்? தீய வழியில் போகணுமா? தாராளமாக போப்பா, அதுக்கு உண்டு அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நான் கொடுக்குறேன் உனக்கு. யாரு? இங்கே உள்ள கருணாமூர்த்தி பரமாத்மா. ஜீவாத்மாங்கிறது நாம. இங்கே ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லு, பரமாத்மாங்கிறது இறைவன். இன்பத்தையும் துன்பத்தையும் மாயை என்கிற பேரில் நமக்கு செய்கிறார். புரியுது? அதான் இன்னைக்கு உடைய மிக முக்கியமான, ரொம்ப அம்மா கூட சொல்லுவாங்க, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறீங்கன்ட்டு. இதை ஏன் சொல்கிறேன்னா, தினம் தினம் இதை பற்றி நம்ம நிறைய விரிவாக பேசுவோம். இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 3 விஷயந்தான். 1, ஞானத்தை தேடி வந்த நாம. 2வது குருமார்கள். 3வது பரமாத்மா. இதுக்குள்ளே என்ன நடக்குது இதை சொல்லுவது தான் ஸ்ரீமத் பாகவதம் என்று கூறி தினம் தினம் அம்மாவுடைய அருள்வாக்கு உண்டு. ஸ்ரீமத் பாகவத்தில் என்ன சொல்லப்படுதோ அம்மா அதான் சொல்லுவாங்க. எழுத்துலேயும் அதான் இருக்கும். அதான் இப்போவும் சொல்ல போகிறேன். ஒரு சிறிய அளவு பாத்திரத்தை கொண்டு கடல் நீரை நீ அளந்து விட முடியாது. உங்ககிட்ட உள்ள சின்ன பாத்திரம் ஒன்று இருக்குது, அதை வச்சு கடல் நீரை அளந்துடுவியா? கடலில் எவ்வளோ நீர் இருக்குது அளந்துடுவியா? உன்னால் முடியாது. அம்மா எப்படி சொல்கிறாங்க? அதுபோல் உன்னுடைய அறியாமை கொண்டு என்னை அறிந்து கொள்ள முடியாது. இதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய அறியாமை கொண்டு நம்ம அங்கே போகிறோம், எங்கேனாலும் போகலாம். நம்மளுடைய அறியாமை கொண்டு குருவையும் திருவையும் அறிய முடியாது என்பது அம்மாவுடைய மிக உயர்ந்த அம்மாவுடைய அருள்வாக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ் மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.